அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எஸ்எஸ்சி ஜிடிக்காக ரொம்ப லாஸ்ட் மினிட் எல்லாத்துக்குமே எக்ஸாம் டேட் வந்திருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லாக படிங்க. சரிங்களா? படிக்கிறோம், அடிக்கிறோம், ஜாப் வாங்குகிறோம். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி யோஜனா ஸ்கீம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்கிற ஸ்கீமு. இதை ஏபிஒய் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் அப்படின்னு இது என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ்க்காக, முறைசாரா ஒர்க்கர்ஸ்க்காக ஏற்படுத்திய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது கேட்பாங்க நம்மளுக்கு யாருக்காக ஜாப் போகிறவங்கன்னா எந்த ஜாப் போகிறவங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா எந்த ஏஜ்லேருந்து ஏஜ் வரைக்கும் நமக்கு லிமிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18லேருந்து 40 வயசு வரைக்கும் நமக்கு லிமிட். சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய அதாவது படித்த இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்கள்ல, அவங்க தானே சுயமாக வேலை உருவாக்கிக்கிறதுக்காக உருவாக்கின ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா பிரதன் மந்திரி ரோஜர் யோஜனா. பிரதன் மந்திரி ரோஜர் யோஜனா. அடுத்தது வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது பிபிஎல் அப்படிம்பாங்க, பிலோ பவர்ட்டி லைன். வறுமை கோட்டுக்கு கீழே 5 கோடி பேத்துக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எல்பிஜி கனெக்ஷன் எந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா. இந்த பிபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு ரேஷன் அரிசி எக்ஸ்ட்ராவாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வருது அப்படின்னா அந்த 20 கிலோ இல்லாமல் இவங்க பிலோ பவர்ட்டி லைன் அப்படிங்கிறனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது எந்த அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பிரதன் மந்திரி ஜன்ஜன் யோஜனா. பிரதன் மந்திரி ஜன்யன் யோஜனா. நெக்ஸ்ட்டு எந்த இயர் ஸ்வர்ண ஜெயந்திகிராம் ஸ்வரசர் யோஜனா லான்ச் பண்ணாங்க இந்தியாவில்? 1999. அடுத்தது ஏஏஒய். ஸோ மேலே பார்த்தது ஏபிஒய், இது ஏஏஒய். ஏஏஒய்னா என்ன அப்படின்னா அந்தியோதயா அன்ன யோஜனா. இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னா 2000 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது நிறைய ஸ்கில் உள்ளவங்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலிமா அவங்களுடைய திறன்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் லான்ச் த முக்கிய மந்திரி ரேஷன் அபகதவர் யோஜனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேஷ். அடுத்தது இந்த ஏஏஒய் ஸ்கீம் நம்ம சொன்னோம்ல, இந்த ஏஏஒய் ஸ்கீமை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அடுத்தது நம்மளுடைய ஹவுஸ் ஸ்கீம், அதாவது ரூரல் ரொம்ப ஏழையாக கிராமத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஸ்கீமும் கொண்டு வந்தாங்க. வீடு திட்டம். அது என்ன திட்டம் அப்படின்னா பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா. பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா. கிராமத்தில் உள்ளவங்களுக்காக மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? வாட்டர் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அது என்ன யோஜனா அப்படின்னா அட்டல் பூஜல் யோஜனா. அட்டல் பூஜல் யோஜனா. சரிங்களா? 2019 திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரலில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஏபிஒய், அட்டல் பூஜல் யோஜனா. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம எஸ்எஸ்ஒய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், சுகன்யா சம்ரிதி யோஜனா. அதாவது இந்த ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் மினிமம் அப்படின்னா 250 ரூபா. கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வருஷத்துக்கு 250 ரூபாவது மினிமம் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய இதில் கேளுங்க, இந்தியாவோட ஸ்கீமில் நம்மளோட இந்திய ஸ்கீமில் மினிமம் அமௌண்ட் பேங்க் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ தூரம் கிடைக்கிது? 10 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பிஎம்ஜிகேஒய். பிஎம்ஜிகேஒய்னா பிரதன் மந்திரி கரிப் கல்யாண் யோஜனா. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2016 வந்துச்சு. இந்த பிரதன் மந்திரி ஜன்ஜன் யோஜனாவோட ஸ்லோகன் என்ன? மேரே காத்தா பாக்கே விதா. மேரே காத்தா பாக்கே விதா. பிரதன் மந்திரி மைண்டில் வச்சுக்கோங்க. பிரதன் மந்திரி ஜன்தன் யோஜனாவோட ஸ்லோகன் என்ன? மேரே காத்தா பாக்கே விதாத்தா. நெக்ஸ்ட்டு பிரதன் மந்திரி அந்த உஜ்வாலா யோஜனா ஸ்கீம் நம்ம சொல்கிறோம்ல, இதை எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் துறை இருக்காங்கள, அவங்க தான் இதை நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச் த
சூஜலம் கம்ப்ளைண்ட். இந்த சூஜலம் கம்ப்ளைண்ட்ங்கிறது வந்து அவங்க யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க, பிரதம மந்திரி கிஷான் மன்யன் யோஜனா வந்து இது வந்து பழைய, அதாவது ரொம்ப ஓல்டு ஏஜில் உள்ளவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாங்க. இது இல்லாமல் சின்ன சின்ன விவசாயிகளை வந்து பாதுகாப்பாங்க. ஸோ இதுக்காக அவங்க அஷ்யூர்டாக கொடுக்குற பென்ஷன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? மாதம் 3000 கொடுக்குறாங்க. மாதம் 3000 திருப்பி சொல்கிறேன், பிரதான் மந்திரி கிஷான் மைண்டில் வச்சுக்கோங்க. கிஷான் ஜாம் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? கிஷான் ஜாம மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, வென் வாஸ் த சம்பூர்ண ரோஸ்கர் யோஜனா லான்ச்? சம்பூர்ண ரோஸ்கர் வந்து யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்க? 2001 லான்ச் பண்ணாங்க. அந்த பிஎம்ஜேஜேபிஒய் சொல்கிறாங்கல்ல, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி. இந்த ஜீவன் ஜோதி அப்படின்னு வரதை வச்சே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அழகா. இது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அடுத்து, ஏன்னா நம்ம எல்ஐசி ஓப்பன் பண்ணினாலே தெரியும், இந்த காரணியா அந்த காரணியா நிறைய சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம அழகாக சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்தது, வம்பாய் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து என்ன? வாம்பாய்ங்கிறது என்ன அப்படின்னா வால்மீகி அம்பேத்கர் வாஸ் யோஜனா. திருப்பி சொல்கிறேன், வால்மீகி அம்பேத்கர் வாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2001 வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சரிங்களா? அடுத்தது, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015 தான் லான்ச் பண்ணாங்க, சரிங்களா? அடுத்தது, பண்டிட் தீன் தயாள் உப்தயாள் உன்னத் கிருஷி சிக்ஷா யோஜனா. இது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015 தான். 2015 வேறு என்ன வந்துச்சு? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸும் 2015 வந்தாங்க. தீன் தயாளும் 2015 வந்தாங்க, சரிங்களா? அடுத்தது, இந்த மினிஸ்ட்ரியில் இந்திரா ஆவாஸ் யோஜனாவோட ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்திரா ஆவாஸ் அப்படின்னு வந்துட்டாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது கிராமத்துறையை வந்து முன்னேற்றுறாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா, சரிங்களா? அடுத்தது, பிரதான் மந்திரி ராஜ்யோகர் யோஜனா வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் எந்த 5ஆண்டு திட்டத்தில் இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா 8வது 5ஆண்டு திட்டத்தில் இதை ஆரம்பித்தாங்க. பிரதான் மந்திரி ரோஜர் யோஜனா. பிரதான் மந்திரி ரோஜ்கர் எப்போ வந்தார்? 8th 5-year பிளானில் வந்தாங்க. அடுத்தது, எந்த வருஷம் அட் மன்பேர் பரத் ரோஜ்கர் யோஜனா வந்துச்சு? 2020. ரீசெண்டாக தாங்க வந்துச்சு, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. திருப்பி சொல்கிறேன், அட் மன்பேர் பாரத் ரோஜ்கர் யோஜனா லான்ச். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2020 லான்ச் பண்ணாங்க, சரிங்களா? அடுத்தது, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜீவன் வந்துட்டாலே அந்த எல்ஐசி டீம் அந்த மாதிரி உருவாக்குனாங்க. அப்போ இவங்களோட ஸ்கீம் என்ன அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு உள்ள எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி. ஜீவன் சொன்னாலே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி அப்போ நம்ம யங்ஸ்டர்லேருந்து ஆரம்பித்து ஓல்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? அடுத்தது, விச் மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் த பிரதான் மந்திரி ரோஜ்கர் ப்ரொடெக்ஷன் யோஜனா? ரோஜர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ப்ரோத்சாகான்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எல்லா ஸ்கீமுமே ஒவ்வொரு மினிஸ்ட்ரி அவங்க எடுத்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலிமா அது பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம படிக்கிறப்பயே எந்த ஸ்கீம் எதுக்கு யார் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும், சரிங்களா? த லாஸ்ட் ஒன், நம்மளுடைய பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா. சம்பா 5 வருஷம் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? சம்பாங்கிறது 5 வருஷம் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.